கதையில நீ கண்ணாரி கோவிந்தசாமி சொன்னாரி மகிமை உள்ள மன்னாரி மந்தகிசால நின்னாருன்ற ஒரு பாட்டி. மந்தகிசால நின்னாரு. மந்தகிசானா ஒரு உங்க ஃபர்ஸ்ட் லவ் வந்து சக்சஸா ஃபெயிலியர் ஆன எதனா பீட்டை போட்டு போறோம். ஆமா ஃபெயிலியர் தான் எல்லாரும் இதாரு. ஸோ நீங்க நிறைய ஸ்டேஜ்ல பாடிருப்பீங்க. ஸ்டேஜ்ல வந்து டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? ப்ரப்போஸ் என்ன புரியல. இல்ல நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? லவ் ஃபெயிலியரை வந்து டார்கெட்டா வச்சு நீங்க வந்து அதை மார்க்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எப்படி சினிமாவில் வந்து கானாவை வந்து ஸ்லம் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி வந்து டேக் பண்ணி இன்ஸ்டாலலாம் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அது வந்து உங்களை பாதிக்குதா? கானா பாடல்கள் வந்து காதலை வந்து சீப்பாக, அதாவது ரொம்ப லோக்கலாக காட்டுது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? மியூசியம் முருகா இல்லை மூக்குத்தி அம்மன் 2 தெரியல, அந்த படத்தில் பாடியிருக்கேன் நான். ஆமாம் ஃபுல்லாக பாடியிருக்கேன். அது வினோத்தை நான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருமா வந்தா வாடாதே, வசதி வந்தா ஆடாதே, புதுசை பார்த்து பாதியில் பழச விட்டு ஓடாதே, வரக்கூடாது தலைக்கணும், உள்ளக்கிற திறமைய தான் வளர்க்கணும், இன்னும் மாதிரி வாழ்ந்துட்டாலும் ஒரே நீங்க வந்து இன்னமும் மெய் மறந்து நான் வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு பாடல், அந்த பாடலுக்கு சொந்தக்கார ஒரு ரேப் சிங்கரையோ இல்லை ஒரு கானா சிங்கரையோ சொல்ல முடியுமா? சினிமா கண்டிப்பா கானா சிங்கரும் சினிமா சிங்கர் இருக்காங்க. ஆமா ஃபர்ஸ்ட் நான் நம்ம கேட்டிருந்தேன் தேனம்பேட்டை கானா மணியண்ணா. ஆமா அவர் பாட்டு தான் நான் கேட்பேனே. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைக்கு கொடுத்தது. ஏன்னா அவரை நான் சொல்லணும் கண்டிப்பா. இப்போ வரும்ல நம்ம சொல்லிட்டா அது வேலைக்கு ஆகாது. ஆமா அதுல உஷாரா இருக்கணும். உஷாரா இருக்கணும். உஷாரா இருக்கணும். ஏன்னா சொல்லிடணும். ஆமா நம்ம கேட்டு நம்ம அண்ணன் அசல் அண்ணா தான். ஏன்னா எனக்கு வந்து போன வருஷம் பிறந்த நாள் மார்ச் 29 என்னை சர்ப்ரைஸா கூப்பிட்டு அவ்வளோ ஸ்டேஜில் என்னை ஏற்றி விட்டாரு. ஆமா ஏற்றி விட்டாரு. நீ பாட்டு வைக்க நீ பண்றதுதான் அப்படின்ட்டு என் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு நான் பாடமும் ஆட ஆரம்பிக்கிறாரு அவரும். ஆமா அது செம்மையா இருக்கும். ஆமா அங்க வெறும் இறங்கணும் ஒண்ணு. ஆமா எல்லாரும் நான் போகும்போதே எல்லாம் பார்த்துட்டாங்க. இருந்தாலும் போஸ்ட்லயே போடல இருந்தாலும் மூஞ்ச எப்படி வந்தா போல இங்கன்ட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே போட்டோ எடுத்துன்னு இருந்தாங்க. சரி விட்டு அண்ணன் கூப்பிட்டுக்கிறா போல வரணும்னு பார்த்தா ஒரு பஸ் வச்சிருப்பாங்களே அவங்களுக்கு என்னது ஏதோ பேரு பஸ்ல தனியா ஒரு இது இருக்கும் பஸ் ரெடி ஆகுறதுக்கு. ஆமா கேரவன். அது கேரவன் வரல வாயில அந்த மாதிரி வச்சு. ஆமா அவரு கூட பேசின உடனே அவள் தான் பேசினேன் நான் பண்ணேன். என்னண்ணா விக்கி இப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம்னு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னடா இது மஜாடா அப்படின்ட்டு அவள் தான் ஏற்றி விட்டாரு. நான் போனேன் அண்ணன் அதுல இருந்தே அவர் என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ணல. அப்படி என்ன பண்ணாலும் நம்ம இதை நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா அது போன வருஷம் அதோ மார்ச் ஆக போகுது அடுத்த மாசம். அது நான் மறக்கவே மாட்டேன். அதுனா மணியா தான் அந்த மாதிரி வேலை பண்ணுவாரு. இவரு பண்ணாரு. ஆனா ஏன்னா அவர்லாம் ரேப்பர் எவ்வளவு பசங்களை பாக்குறாரு. அவர்லாம் நான்லாம் பாதியில சேர்ந்தவன். அவர்லாம் அப்படி பண்ண மெயினா என்னெல்லாம் பொறுத்தாவே ஏற்க கூடாது ஆக்சுவலி. ஆனா விக்கி ஆமா நல்ல ஒரு பையன் நல்லா மரியாதையா பேசுவான் அப்படின்ட்டு அவர் நினைச்சிருக்காரு போல. அவரும் சொல்லுவாரு அவன்கிட்ட போன்ல, நீ நல்ல மரியாதையான பையன் விக்கி, எனக்கு பிடிக்கும், ஆமா உன் பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ கழுத்து அப்படின்னுவா போல. ஆமா எனக்கு சிரிப்பா வரணும் ஒன்றும் நான் நீங்களே பையனமா இருந்தேன். அதனால அவரு அதை மணி அப்புறம் அவரு ஸ்பெஷலி நம்ம சாண்டியனா ஸ்பெஷலி லவ் ஃபெயிலியரை வந்து டார்கெட்டாக வச்சு நீங்கள் வந்து அதை மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எப்படி பாட்டா மூலியமா? ஆமாம் கானா பாட்டு வந்து நீங்கள் லவ் ஃபெயிலியரை வச்சு தான் நீங்கள் மார்க்கெட்டே கிரியேட் பண்ணுறீங்க கானால. அப்படிலாம் இல்லை, நம்ம சந்தோஷத்துக்கு தான் நம்ம பண்ணுறோமே. ஏன்னா வந்து நான் அடி பாட்டேன், நான் பாட்டால எடுத்து சொல்கிறேன். இதுதான் இதை போட்டு நம்ம சம்பாதிக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி இல்லை. அது கதை தெரிஞ்சவன் நம்ம சேனலுக்கே நான் பண்ணுவான். இது வரைக்கும் என் சேனல் நான் போட்டுதே இல்லை. ஆமா சத்தியமா இது எல்லாருக்குமே தெரியும் என் சர்க்கிள். இது வரைக்கும் என் இதுல நான் ஒர்க்கு எடுத்து நான் பண்ணதே கிடையாது. எல்லாருக்கும் நான் பண்ணி கொடுப்பேன். ஆனா இதையும் நான் சொல்லணும். ஆமா அதான் நான் சொல்லிடுறேன்ல, நான் ஓப்பனா சொல்லிடுவேன் எதுவாக இருந்தாலும். இவங்க அது நினைப்பாங்க அதெல்லாம் இல்லை. ஏன்னா இதுதான் ஒரு சரியான இடம், அதனால நான் சொல்லிடுவேன். ஆனா காசை வாங்கி தான் நான் அவங்க பாட்டுக்கு அவங்க கொடுப்பேனே. ஆமா ஏன்னா நம்மளுக்கும் இது வாங்கணும்ல. என்ன நம்ம அம்மா ஒய்ஃப் நம்ம அக்கா நான் கேட்பாங்க, என்னடா இது ஊருக்கே அம்மா இது பண்ணுதா. ஒரு நாள் நம்ம உட்காரும் போது அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், ஐயோ என்னடா இது அப்பவே சொன்னாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. அதனால என்னோட இதுதான் என்னோட மைண்டு தான், இல்லை காசு வாங்கி தான் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நிறைய ஸ்டேஜில் பாடிருப்பீங்க. ஸ்டேஜில் வந்து டேரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா?
ப்ரப்போஸ் சொன்னா புரியல எப்படி? இல்லைண்ணே லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணே ஸ்டேஜில்? டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஒரு லவ் வருது, டேரெக்டாக ஸ்டேஜ்லேயே அப்படியே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணே? இல்ல நம்ம தான் சரி லவ்ல போயிட்டோம்ல, கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இப்போ இல்லைண்ணே, முன்னாடி நீங்கள் பாடிட்டு இருந்தீங்க பேச்சுலராக இருக்கும்போது. இல்ல நான் 10 வருஷமா டான்ஸ் ஆடினேன். 10 வருஷமா டான்ஸ் ஆடினேன். அப்போ நீங்க சொல்லுங்க, நான் எவ்வளோ வரா சொல்லுவேன் இந்த மாதிரி. சரி ஆமா சரி. பயங்கரமா வரும். உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியராண்ணே? எதனா பீட்டை போட்டு போறோம். ஆமா ஃபெயிலியர் தான், எல்லாரும் இதானே. ஓகேண்ணா, அவங்கள மீன் லவ் ஃபெயிலியருக்கு தான் மீன் உங்களை எக்ஸ் லவ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு பாட்டு. அதான் நல்லா இருங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையிலே அவங்க பாட்டாவே சொல்லிடலாம். ஏன்னா வந்து அவங்க வேணா நம்மள திட்டுற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், ஆனா நம்ம மந்த அளவு யாரையுமே அப்படி திட்டக்கூடாது. ஆமா அதுதான் இப்போ நீங்களே யோசிப்பீங்க, என்ன இந்த ஆளு பாட்டுல ஆமா பொண்ணெல்லாம் கலாச்சி இப்படி பாடுறான், ஆனா ஒரு மாதிரி அது இந்த கேமரா இருக்கிறதுன்ட்டு இல்லை என்ற இதுவே அப்படிதான். நான் யாருக்கிட்டையும் பட்டுன்னு பேச மாட்டேன், ரொம்ப இன்வால்வ்லாம். என்னை நோண்டி விட்டா நான் பொண்ணு போயினே இருப்பேன் பேசினே. இதுதான் உங்களோட லட்சியம். உங்களுக்கு லட்சியம் இருக்கான்றதை விட உங்களோட லட்சியம் என்னென்ன? என்னோட லட்சியம் வந்து மறுபடியும் சொல்றேனே, அவர்கிட்ட நான் ஒப்பாச்சிட்டேன். அவர் தான் என்னை இது வரைக்கும் பார்த்துன்னு போறாரு, என்னை இதுக்கு மேலேயும் பார்ப்பாரு. என்னை என் கூட இருக்கிறவங்கள நான் கண்டிப்பா நல்லா பார்ப்பேன்ட்டு அதுல நம்பி இருக்குது. மற்றபடி யாரையும் நான் பார்க்க மாட்டேன். சினிமாவில் வந்து கானாவை வந்து ஸ்லம் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி வந்து டேக் பண்ணி இன்ஸ்டாலலாம் போஸ்ட் பண்ணுறாங்கண்ணே. ஸோ அது வந்து உங்களை பாதிக்குதா பாதிக்கலையா? என்னை வந்து சில பேர் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆனால் சில பேர்லாம் பயங்கரமாக வீட்டு வாசல்லாண்டே அதான் வீட்டு வாசல் அவங்க வீட்டு வாசலாண்டியே விட்டுலாம் போவாங்க. அதில் நம்ம அண்ணன் இப்போ நான் கண்டிப்பாக சொல்லணும் இதெல்லாம். ஏன்னா கெட்டதை சொல்கிற உலகத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதை நம்ம சொல்லணும். ஏன்னா அவர்லாம் பெரிய இவங்கல்ல, அவங்களெல்லாம் சொல்லிடணும். நாங்கள் ரெக்கார்டிங் முடிச்சிட்டோம், அவர் கீழே வர தேவையே இல்லை. மற்ற எல்லாரும் மியூசிக் டைரக்டர் போல மேலேயே இருந்து விட்டு போயிடலாம், எங்களுக்கு கீழே வந்து விட்டு போனார் அவர். செம்ம அந்த மாதிரி நம்ம எங்கேருந்து வரோம் இல்லை, பேச்சு கரெக்டாக பேசிடணும். அவர் எதிர போயிட்டு அப்புறமா ஆமாம் ஆச்சிக்கலான்டா அடின்ட்டு அந்த மாதிரி சில ரெக்கார்டிங்லாம் பாவம் சொல்லக்கூடாது. ஆமாம் மேலேயே ஆமாம் அந்த ஃபில்டர் அதெல்லாம் வச்சுட்டு போயிடுறானுங்க. அவங்க கஷ்டமாக சொல்கிறாங்க சில ரெக்கார்டிங்லாம், பேர் சொல்ல விரும்பல, சில ரெக்கார்டிங்லாம் நடக்குது. ஆமாம் கெஞ்சா வச்சுட்டு வந்து பாடுறானுங்க அப்படியே. ஒரு இதனால தான் இதுவாகுது ப்ராப்ளமே இதுதான். ஆனால் கேட்டால் இவன் ஜாலி பாட்டு பண்ணுறான், இவனெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்றானுங்க. ஆனால் இவனுங்களே இப்படி தான் பண்ணுறானுங்க சில சிங்கரே. இதுங்க பார்த்தா நம்மள சொன்னதுங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு இவனுங்க போதியை பண்ணாமல் இவங்க அவேர்னஸ் பாட்டு விட்டுனுக்குறாங்க. ஆமாம் போதியை பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணாதீங்கடா. ஆமாம் அதுக்கப்புறம் உள்ள பாட்டு அப்படின்ட்டு. ஆமாம் இதுதான் கானா பாடகர்கள் வந்து பாடுறதுனால ரவுடிசம் வந்து அதிகமாகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வருது இல்லை? ஆமாம் நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு வந்து பாடகர்களும் வந்து இல்லை, நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் பாடலை, நாங்கள் வந்து வெறும் இரங்கல் பாட்டு அந்த மாதிரி தான் பாடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? அதான் வந்து சில பேர் பண்ணுறதாலே, சில பேரில் நானும் ஒத்துவேன். ஃபஸ்ட்டு நான் ரவுடி சாங்கனா பாடினு இருப்பேன். ஆமா தோட்டா துப்பாக்கியில இருக்குதுடா ரெண்டி, ஒரு குண்டிலேயே கோயின கதை எண்டி அப்படின்ற மாதிரி பாடினு இருப்பேன். அதெல்லாம் ஒரு ஓ மச்சா அப்படின்னு நினைச்சு நம்ம பாடுவோம், நம்மளே நம்ம ரவுண்டியா நினைச்சு பாடுவோம். ஆனா அது இல்லை, ஒரு சின்ன பையன் அதை கேட்கறான்னா அதை ஒரு மோட்டிவா எடுத்துக்கிறான். இப்போ கருத்தான ஒரு இது சொல்லியிருப்போம். ஆமா ஒரு இதுவா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி அத்தை கட்டத்துக்கு போற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடிருப்போம், அதை விட்டுறாங்க. ஆமா கத்தியை தூக்கம் அந்த என்ன பண்றானோ. இப்போ நம்ம என்னதான் போதை பாட்டு பாடக்கூடாதுனாலும் அவனுங்க அந்த போதைய பாட்டால பண்றானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி அவனுங்க பண்ணிட்டு தான் அந்த பாட்டு கேட்கறாங்க. சில பேர் என்ன சிங்கர் என்ன பண்றாங்க, இல்ல இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா போகுதுன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, அதை ரெக்கார்ட் எடுத்தோ இல்ல டோலாக் வச்சோ ஆச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் நானும் ஒருத்தன் தான். சில பேர்ல நாமளும் பண்ணுவோம், நம்ம ஒத்துக்கணும். ஆமா ஒத்துன்னு போயிடுது, நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா மறைச்சிட்டு அத்தவங்கள குத்தம் சொல்லக்கூடாது, நானும் குத்தம். ஆமா நான் ஒழுக்கம் இல்லை பண்ணதை சொல்லிடணும். ஆனா இப்ப யாருமே பண்றது இல்லை, பழைய கதையெல்லாம் எத்தனை வந்து இப்போ பண்றாங்க. ஆமா இப்போ அதனால ரவுடிசம் அதிகமாவது நீங்க நினைக்கிறீங்களா? கானால ரவுடிசம் ஆகல, அவனுங்க அந்த போதை பழக்கத்தால போதைய ஓய்ச்சிடலாம்ல அதுக்கு. ஆனா இன்னமும் பண்றாங்க சில பேர் வித்துனுக்குறானுங்க. ஆமா ஏதோ சில்வர் சாமான்றானுங்க ஜாமான்றானுங்க என்னென்னவோ சொல்றானுங்க, பேரு டிஃப்ரெண்டா இருக்குது. ஆமா நாக்கில் ஒட்டி ஆமா எங்கேயோ போயிட்டு மிட்டு மிட்டேன்றானுங்க. ஆமா தேவையில்லாத வேலை.
ஆமாம் இப்போ போலீஸே நம்மள பார்த்தா கூட ஆமாம் இந்த பையன் பாட்டு பாடுவானே அவன் தானே என்னடா பண்ணுறேன் இங்கே ஏன்டா நின்னுக்கிறே அப்படின்னாங்க. நைட்டு 3 மணிக்கு மாட்டிக்கணும். ஆமாம் வந்து காவலர் எப்படி பேசினாரு காவலரையா என்னப்பா இங்கே அப்படின்ட்டு ஹெல்மெட்டு போட்டுருந்தேன் கை நீ தானே விக்கி என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு தோல் மேலே கை போட்டு பேசினு போறாரு. இங்கே இதுடா இங்கே இருக்காதே சரியா மோசமானவனா இருப்பானு எனக்கு சொல்லி அனுப்புனான் போல வீட்டுக்கு. ஆமா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தப்ப இது பண்ணும்போது ரியலைஸ் பண்ணிட்டு அதை நம்ம வந்தபோது எல்லாருமே ஒரு இதுவாகிடுவாங்க. ஆமா நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரவுடி சாங்கு அந்த கஞ்சா சாங்கு அதெல்லாம் வந்து யாருமே பாடுறதில்லை. ஏன்னா வினோத் அண்ணா வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு, ஜட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணுறவங்கள நாங்களே பிடிச்சி கொடுப்போம். இல்லைன்னா அப்படி பிடிச்சவங்கள டைப் பண்ணி அவங்க ஐடிக்குள்ளே போங்க அவங்க வீடு எடுத்துன்னு ஆமாம் நம்மளே பிடிச்சி கொடுத்தலாம் சில பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் பண்ணுறதில்ல என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் அந்த மாதிரி பண்ணுறதில்லை. இப்போ என்னோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாலி மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சின்ட்டு என்னோட ஜாலி பாட்டு தான் நான் தரேன்னு. ரவுடி பாட்டு அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணுறதில்லை சரிங்களா. என்ன ஒன்று அரசாங்கம் போதையை மட்டும் தடை பண்ணிட்டா இது எதுவுமே நடக்காது. ஆமாம் எல்லாருமே அவங்க கட்டத்தில் இதுவாக இருப்பாங்க. கானா பாடல்கள் வந்து காதலை வந்து சீப்பாக அதாவது ரொம்ப லோக்கலாக காட்டுது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? அது வந்து அதான் எனக்கும் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் போனாலே நம்ம மாறின மாதிரி அந்த மாதிரி யாரும் அவங்க ஆளுக்கு லவ் அதான் லவ்வை கலாச்சி அந்த மாதிரி பாடிருக்காரு போல. அது எல்லாருமே எடுத்து அதை தப்பா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இதுதான் விஷயம். ஏன்னா ஏன் ஆளுக்கு பிடிக்காத அளவுக்கு அதான் எக்ஸாம்பிள் போனது நான் இப்போ பொதுவாக பண்ணா ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு இதுவாக எடுத்துக்கிறாங்களே அவங்க பொதுவாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நான் யாருக்கு பாடுறேன்ட்டு அவங்க ஆமா அதுதான் அந்த மாதிரி தான் விஷயம். நீங்க வந்து பேசும்போது அடிக்கடி வந்து தரையில அதாவது திரையில இருந்தாலும் நான் தரையில இருக்கிறத நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அதுல வந்து என்ன பாடல் நீங்க பாடிருக்கீங்கன்னா நான் அந்த பாட்டை டெத்து வீட்டு அதாவது வந்து இரங்கல் காணான்னுவாங்க. அங்கே வந்து 10 மணி to 2 மணி எப்படி மைக்கெல்லாம் போட மாட்டாங்க கத்திப்பான்னு. ஆமாம் அவங்க இறந்துவங்க அம்மா யாருன்னா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த இரங்கலை நம்ம தெரிவிக்கணும். அவங்க வீட்டாரு கூட அவங்கள சந்தோஷப்படுத்துறாம பண்ணியிருக்க மாட்டாங்க. வந்து ஆயுத கண்ணீர் விட்டுப்பாங்க. ஆனால் அவங்கள நாங்கள் பாடி ஒரு இது பண்ணுவோம் அந்த ஆத்மாவே அந்த மாதிரி தான். அதனால தான் சொல்றேன் அந்த தரையை மறக்கூட என்ன தான் பண்ண அந்த பாடல் அப்படியே நீங்க நேயர்களுக்கும் அந்த பாடல் அப்படியா. இப்போ வந்து ஒரு அம்மா இருந்துட்டாங்கன்னா நான் 10 மாசம் இருந்தேன் எங்க அம்மா கருவுல அந்த பாசம் செத்து போச்சு தனியா நின்னேன் தெருவுல ரத்த சொந்தம் மத்த பந்தம் அடையவனும் உதவல எங்க அம்மா செத்து போச்சு எனக்கு வாழ எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவங்க பேரை வச்சு ஆமா பாடணும். இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு பாடல். இந்த மாதிரி ஒரு தம்பி ஒரு இறந்துட்டானா ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்துட்டானா அவனை ஒன்று வச்சு இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது உங்களை அறியாம அழுதுருக்கீங்களா? இல்லை நம்ம ஒரு பர்சனலாக யாருன்னா ரொம்ப இதுவாக இன்வால்வ் ஆனால் நம்மளுக்கு அழ வந்துடும் அவங்கவுங்க இதுல. அதனால அதான் நம்ம வீட்டில் ஒன்று நடந்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஆமா இதே வேற எங்கன்னா ஒன்று சொன்னா நம்ம பட்டாசு வச்சுன்னு ஜாலியாக கொண்டான்னு இருப்போம். நம்ம வீட்டில் அப்படி யாருன்னா போனால் ஆத்திரம் வரும். அந்த மாதிரி தான் ஒரு இது. இது உங்களுடைய நண்பர்கள் வீட்டில் அந்த மாதிரி யாருன்னா பாடிருக்கீங்களாண்ணே இந்த பாட்டு? ஃப்ரெண்டு வீட்டில் பாடு அதான் இரங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் பாடுவோம். ஆமாம் இந்த மாதிரி தான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து அனிருத் அதாவது பிரபல இசை அமைப்பாளர்கள் கூட அனிருத் அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பாடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குங்களாண்ணே? அதோட பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது கரெக்டு தான். ஆனால் நான் அந்த அதுக்குள்ளே இன்னும் போகலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இதுவே போதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் நான் நீங்கள் சொல்கிறீங்களே நானும் ஜிவி பிரகாஷ் நான் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மெயின் வாய்ஸ் என்னன்னா அந்த பாட்டில் எனக்கு அங்கே லைவில் போடும்போது அவர் வாய்ஸை மீட் பண்ணிக்கிறாங்க போல. அதுக்கப்புறமா நான் கேட்ட உடனே ப்ளே பண்ண உடனே அந்த வாய்ஸ் பயங்கரமாக கழுத்தம் என் வாய்ஸே கழுத்தின்னு ஒரு வாய்ஸ் ஒன்று வரும் மெலடியா வரும். அது பயங்கரமா நான் ஃபர்ஸ்ட் ரெகுலரா பண்ணே இருப்பேன். அவர் மெலடியா வந்து செம்மையா இருக்கும். அது எப்போ வரும்னு தெரியல. நம்ம இப்போ தமிழ் நான் படத்துல பாடியிருக்கேன். ஆமா அதான் சில பேர் முன்னாடியே சொல்ல வேண்டியதை நீங்க கேட்டாதான் நான் சொல்லணும். நான் வெயிட் பண்ணுவேன். இதுதான் இப்படிதான் இருக்கணுமே. அத்தவங்க நம்மள கேட்கும் போது தான் நம்ம சொல்லணுமே. நம்மளா பீத்தின்னு அங்க சொல்லக்கூடாது.
இதுதான் என்னோட இதுவே. ஆமா. இப்போ சொல்லுங்க உங்களுடைய சினிமா அப்டேட் என்னென்ன ரசிகர்களுக்கு சொல்லுங்க பாப்போம். ஸோ இப்போ உங்களோட சினிமா அப்டேட்டை வந்து அப்படியே நீங்க ரசிகர்களுக்கு சொல்லுங்க. உங்களோட மீசை முருகா இல்ல மூக்குத்தி அம்மன் 2 தெரியல, அந்த படத்துல பாடியிருக்கேன் நான். ஆமா, ஃபுல்லா பாடியிருக்கேன். அது வினோத்தனா எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தானே வினோத்தனா எழுதியிருக்காரு போல. நான் பாடியிருக்கேன். ஆமா, எல்லாமே முடிஞ்சிச்சு. செட்ல எல்லாமே கட்டில எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆமா, இப்போ வந்து அதுக்காக நான் வெயிட் பண்றேன், எப்போ வரப்போகுது திரையில. ஆமா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தரையில பாடுறோம், அந்த திரையில வரும்போது ஒரு செம்ம இதுவா இருக்கும். சில பேர்லாம் அதே ஒரு இதுவா நினைச்சுப்பாங்க. ஆமா, நம்ம சினிமால போயிட்டோம், அதான் திரைக்கு போயிட்டோம், மறுபடியும் தரைக்கு வரக்கூடாது. ஆனா அப்படிலாம் இல்லை, நம்ம இங்கதான் இருந்தோம். நம்ம அதான் இதுவா இருக்கணும். அதுதான்